அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதனாலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது பேசிய 7 வார்த்தைகள்ல முதல் வார்த்தை மன்னிப்பு வார்த்தை வச்சு நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி நம்ம தேவனுடைய வார்த்தையை கடந்து போவோம். அல்லேலூயா. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா இயேசு ராஜா உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா தவறு பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு ஏதாவது ஒரு தீங்கு செஞ்சாங்கன்னா நம்மள என்ன பண்ணணும், நம்ம மன்னிக்கணும். அதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா சிலுவையில் இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து கடைசி நேரத்தில் சொல்றாரு. நம்ம வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார்களே. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, தன்னை சிலுவையில் அறைஞ்சிட்டு விடும் பொழுது, அதாவது அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவோ தீங்கு அவருக்கு வந்து இயேசு கிறிஸ்து வந்து செஞ்சுக்கிறாங்க. முள்முடி சுட்டாங்க, அப்புறம் சாட்டியார் அடிச்சாங்க, எவ்வளவோ கொடுமைகள் வந்து இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்காங்க. அந்த நேரத்திலையும் கடைசி நேரத்திலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில் அறையறவங்களுக்காக பிதாவின் இடத்துல பற்றி பேசுறார். இவங்கள பிதாவே இவங்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே, இவங்க மன்னிங்க சொல்லி அந்த நேரத்திலையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, தன்னை கொடுமைப்படுறவங்களுக்காக ஆண்டவர் வந்து அந்த நேரத்துல பிதாவிடத்துல மன்னிக்கும்படி பரிந்து பேசுறாரு. இதை நம்மளால செய்யுமா? நம்ம லைஃப்ல யாராவது நம்ம வந்து ஏதாவது ஆக்ட் பண்றாலோ, ஏதாவது நம்மள வந்து ஏதாவது ஒரு துரோகம் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், நான் வந்து அவங்களை மன்னிக்க மாட்டேன், நான் செத்தாலும் அவங்க வீட்டு வாசப்படி விதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியமா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இருப்போம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த நேரத்திலும் அப்படிப்பட்ட ஒரு தருணத்திலையும் வந்து ஆண்டவர் வந்து அவங்களுக்கு மன்னிக்கிறார். அதுதான் ஆண்டவர் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த நேரத்தில் பாருங்க, நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். எனக்கும் சில நேரத்தில் சந்தேகம் இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா மன்னிக்கிறதுக்காக தான் நம்ம பூமிக்கு வந்திருக்கிறாரு. நம்மளுடைய பாவங்களை அவர் ஏற்றுறதுக்காக தான் வந்திருக்கிறாரு. அதனால வந்து அவர் எல்லாத்தையுமே தயாரா வந்திருப்பாரு. அதனால ஒரு வழி வேதனை எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிருக்கிறேன். உங்களும் சில பேர் நினைச்சிருக்கலாம். ஏன்னா அவர் வந்து இயேசப்பா நம்ம ரட்சித்து வந்திருக்காரு. அதனால அவர் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ப்ரிப்பேரா வந்திருப்பாரு. அதனால ஒரு வழி இருக்காதுன்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கலாம். நான் நினைச்சிருக்கிறேன். ஆனா அது அப்படி இல்லைங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரியே வலி, உணர்வு எல்லாமே நம்மள மாதிரி தான் இருந்துச்சு. பசி, தூக்கம் எல்லாம் நம்மள மாதிரி தான். வலி அவருக்கும் அதே மாதிரி நம்மள மாதிரி தான் இருந்துச்சு. அது வசனம் சொல்லுது, மார்க் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேக மீட்பு பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார் என்றார். அல்லேலூயா. பாருங்க, மனுஷகுமாரன் அந்த வார்த்தை நம்ம கவனிச்சு பார்க்கணும். மனுஷகுமாரன் சொன்னா நம்மள மாதிரி மனுஷன் தான் இயேசு கிறிஸ்து. நம்மளுக்கு இருக்கிற வலி, வேதனைகள் எல்லாமே அவருக்குள்ள தான் இருந்துச்சு, கண்டிப்பா இருந்துச்சு. ஆனா அந்த வழியிலையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளுக்கு அவர் வந்து துன்பப்படுத்துறவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, மன்னிக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த நேரத்திலையும் அவங்க என்ன பண்றாரு, மன்னிக்கிறாரு. அப்போ சரி, நம்ம இன்னொரு வசனத்தை இன்னும் டீப்பா பார்க்கணும். இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா.
அந்த இடத்துல நல்லா கவனிச்சோம்னா ஆண்டவர் வந்து சிலுவையில அவர் சிலுவை மரணம் வரப்போகுது. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து பிதாவிடத்தில் ஜெபிக்கிறாரு. பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும் போது அந்த சிலுவையில அறைய போறாங்க. ஆண்டவருக்கு அந்த நேரத்துல கொஞ்சம் ஒரு பயம் வருது. அதாவது இந்த வழி நம்மளால தாங்க முடியாதோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயந்து என்ன பண்றாரு, பிதாவிடத்துல ஜெபிக்கிறாரு. அப்ப அதை நமக்கு தெரியுங்க, ஆண்டவருக்கும் நம்மள மாதிரி வழி வேதனைகள் எல்லாமே கண்டிப்பா இருந்துச்சு. அதுதான் ஆண்டவர் வந்து பிதாவிடத்துல ஜெபிக்கிறாரு. அப்போ அடுத்து வந்து தூதர்கள் இறங்கி வந்து இயேசு கிறிஸ்து வந்து பெறப்பட்டான்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் இருக்குது. அது நம்ம படிச்சா தெரியும். அதனால நம்ம இதை புரிஞ்சு வேண்டியது என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை போல வழி வேதனை எல்லாமே இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஆண்டவர் மன்னிச்சாரு, நம்மளும் அது போல மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ என்னதான் செஞ்சாலும் சரி நான் மன்னிக்க மாட்டேன், நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம பெற்றோர்கள் யாரா இருக்கணும், நம்ம அவங்களுக்கு மன்னிச்சாதான் அவங்க செஞ்ச தவறை வந்து நாம மன்னிச்சாலும் நம்மளுக்கு என்ன பண்ண பரமபிதா மன்னிப்பார். நம்ம ஏதாவது தவறு செஞ்சாங்க நான் மன்னிக்கவே மாட்டேன் நம்ம நினைச்சிட்டோம்னா, அப்போ நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்யும் போது ஆண்டு பிதா நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டாரு, மன்னிக்க மாட்டாரு. அந்த இடத்துல நம்ம எவ்வளவுதான் கெஞ்சினாலும் நம்மளுக்கு மன்னிப்புனா அது அந்த இடத்துல கிடைக்காது. இன்னும் இது வெளியாளர்களுக்கு எப்படியோ தெரியல, ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்மளுக்கு, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்மளுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கு இந்த மன்னிக்கிற அப்படிங்கிற ஒரு விஷயம். அது இந்த வசனம் சொல்லுது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. நம்ம பாருங்க, கிறிஸ்துவுக்குள், அதாவது நம்ம பாவம், இப்போ நம்ம ரட்சிக்கப்படுறது பாவம் செஞ்சிருக்கோம், ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர்கள் வந்தாச்சு, கிறிஸ்துவுக்குள் வந்துட்டோம். நம்ம இப்போ ஆண்டவர் நினைச்சிருந்தா இப்போ நம்ம பாவங்களை மன்னிக்கணும்னா நம்ம ரட்சிக்கப்பட போறது கிடையாது. அப்போ ஆண்டவர் மன்னிச்சுனா தான் கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கோம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நாமளும் கிறிஸ்து நம்மளுக்கு எப்படி மன்னிச்சாரோ அதே போல நாம என்ன பண்றோம், நம்ம ஒருவருக்கு மன்னிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுக்கு என்ன இல்லை, ஒரு தகுதியே கிடையாது. அந்த மனப்பான்மை, மன்னிக்கிற மனப்போக்கம் நம்ம கண்டிப்பா இருக்கணும். நம்ம இன்னும் அந்த வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு நான் மன்னிக்க மாட்டேன், என்னதான் செஞ்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தோம்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னதான் இல்லை, தகுதி கிடையாது. ஹல்லேலூயா. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம யோசேப்பு எடுத்துக்கலாம். யோசேப்பு வந்து என்ன பண்ணாரு, தன்னுடைய சகோதரர்களை மன்னிச்சார். அவங்களுடைய சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, யோசேப்பை தூக்கி குழியில போட்டாங்க. ஒரு அடிமையா வந்து இன்னொரு தேசத்துக்கு வித்துட்டாங்க. இருந்தாலும் கடைசி நேரத்துல அவங்களுடைய சகோதரர்கள் வந்து அவர்கிட்ட யோசேப்பிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் என்ன பண்ணாரு, அந்த நேரத்துல மன்னிச்சாரு. அந்த ஒரு மனப்பக்கம் எதனால அவருக்கு வந்துச்சு, அவர் என்ன பண்ணாரு, அவர் வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாரு, கிறிஸ்து அவருக்குள்ள இருந்தார். ஹல்லேலூயா. இன்னும் ஏசா யாக்கோபு அவரை பத்தி பார்த்தோம்னா, ஏசாவுக்கு யாக்கோபு அதே ஒரு சில துரோகம் பண்ணிடுவார். அதாவது யாக்கோபு என்ன பண்ணுவாருன்னா, ஏசாவுடைய சேஷபுரிய பாகத்தை அவர்கிட்ட வஞ்சகமா எடுத்து போவாரு. ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை, ஏசாவுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் தான் ஏசா அப்படின்னு சொல்லி அவருடைய தகப்பனார்கிட்ட போய் சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை அவர்கிட்ட வந்து பெற்றுக் கொள்வாரு. இப்படி 2 விதமான துரோகம் வந்து ஏசாவுக்கு வந்து யாக்கோபு செஞ்சிருப்பாரு. முதல்ல வந்து ஏசா இந்த கோபத்துல யாக்கோபு கொலை செய்யறதுக்காக தேடினாலும், ஆனா கொஞ்ச காலம் கழிச்சு அவருக்கு 20 வருஷம் கழிச்சு 20 வருஷத்துக்கு மேல அவரை மறுபடியும் வந்து சந்திக்கும் பொழுது, ஏசா வந்து யாக்கோபை சந்திக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு, ஒரு கொலை பண்ணல, அவர் அந்த நேரத்துல என்ன பண்ணாரு, அவரை மன்னிச்சாரு. அந்த மனப்பக்கம் ஏசா கேள்வி, ஏன்னா ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ள அவர் இருந்தார். அப்ப நாமளும் என்ன பண்ணுவோம், இதை பார்த்து என்ன பண்ணணும், நம்மளும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்மளும் என்ன பண்றோம், மன்னிக்கிற மனசும் நம்ம கண்டிப்பா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்தில் இருக்கும் போது நம்மளுக்கு சொல்றாரு. சாதாரணமா சொல்லல, அது நம்மளுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாரு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டா தான் ஆண்டவர் வாழ்ந்துருக்காரு. ஆண்டவர் எப்படி வாழ்ந்தாலும் அதை பார்த்து நம்ம என்ன பண்றோம், அவருடைய மனப்போக்கத்தோடு நம்ம வாழணும். அது ஆண்டவர் வந்து சிலுவையில சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் முதல் லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இந்த வாட்டி படிக்கல, நான் முடிச்சிடுறேன். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறது. ஹல்லேலூயா. இது கடைசி நம்ம அந்த வார்த்தை மட்டும் கவனிச்சோம்னா, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே இவர்கள் மன்னியும் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் வந்து அந்த இடத்துல என்னதென்று, அதாவது இவங்க தெரியாம செய்யறாங்க, அப்ப தெரிஞ்சா என்ன பண்ண மாட்டாங்க,
செய்ய மாட்டாங்க. என்னை வந்து தேவனா இவங்க ஏற்றுக்கொள்ளல, நான் கிறிஸ்துன்னு சொல்லிட்டு அவங்க நம்பல, அவங்க ஏற்றுக்கொள்ளல. அதனால என்ன பண்றாங்க, அவங்க என்னை வந்து சிலுவையில அடிக்கிறாங்க, இப்படிப்பட்ட பாவத்தை செய்யறாங்க. அப்புறம் தெரிஞ்சா என்ன இயேசு கிறிஸ்துவா ஏற்றுக்கிடுச்சானோ, தன்னை வந்து உண்மையான தெய்வமா ஏற்றுக்கிடுச்சானோ இப்படி பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு காரியத்தை நம்ம அதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மள உண்மையா ஏற்றுக்கிடுச்சானோ, நம்ம கிறிஸ்துவா ஏற்றுக்கிட்ட ஒரு ஜனம் வந்து பாவம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை மென்ஷன் பண்றாரு. ஆனா நாம என்ன பண்றோம், நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு ஆண்டவர் வரப்போற ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம்னு விசுவாசிக்கிறோம். விசுவாசி தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம், ரெண்டாவது வரைக்கும் அவர் வரப்போறாருன்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். எல்லாம் தெரிஞ்சும் நம்ம இன்னும் பல விதமான பாவத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் நம்ம போயிட்டு தான் இருக்கிறோம். ஆனா அதை நம்ம அதான் யோசிச்சு பார்க்கிறோம். கர்த்தர் வந்து நம்ம சொல்லியிருக்காரு, இந்த ரெண்டு காரியத்தை வச்சு நம்ம இதை பார்க்கிறோம். முதலாவது அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நாம என்னதான் பண்ணணும், முதலாவது மன்னிக்கிற மனப்பக்குவம் நம்ம இருக்கணும். இரண்டாவது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க பாவத்தில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவரே வந்து நம்புறாரு. அப்போ ஆண்டவர் அப்படி நம்பும் போது நம்ம என்ன பண்ற, ஆண்டவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும். அந்த மனுஷிக்கத்திலே கூட யாராவது வந்து நமக்கு துரோகம் செஞ்சாங்கன்னா, எனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க, அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால தாங்கிட்டு ஆண்டவர் வந்து நம்மளை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க வந்து எந்த ஒரு பாவத்தையும் போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்புறாரு. நம்ம ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மறைமுகமா நம்ம துரோகம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதனால கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நாம ஆண்டவருக்கு கீழ்படிச்சு அவர் மன்னிச்சது போல மற்றவங்களுக்கும் மன்னிக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நாம பாவத்திற்கும் விலகிக்கணும். அதுதான் கர்த்தர் நேரத்தில் பேசுகிற கர்த்தர் வார்த்தை ஆசிரியர்.